நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, எம்எம்ஜே மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. தேவன் நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அவர் எவ்வளோ நல்ல தேவன். அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அரை மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து புதுபலன் அடைத்து கழுகளைப் போல செட்டையடித்து பறக்கத்தக்கதாக இந்த நாள் முழுவதும் புது கிருபையினால் நாம் தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து ஒரு வசனத்தை வாசித்து நாளுக்குரிய விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே. நம்ம ஒரு களிமண்ணை போல் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருக்கு பிரகாரமாக நம்மை வணைய நம்ம அவர் கையில் கொடுப்போமானால் அவர் நம்மை வணைவார். அநேக நேரங்களில் நம்ம நினைப்பதுண்டு, ஐயோ ஏன் எனக்கு இந்த காரியம் இன்னும் நடைபெறவில்லை, ஏன் இதற்கு எனக்கு பதில் வரவில்லை. அநேக வாக்குத்தத்தங்கள் வந்துவிட்டது, தீர்க்க தரிசனங்கள் வந்துவிட்டது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான், தீர்க்கதரிசி ஒருவேளை பொய்யா இருப்பாரோ, அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யாயிற்றோ, அப்படியெல்லாம் அவங்க நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. ஆனால் நம்ம தீர்க்கதரிசியை கூட நம்ம தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ண வந்தபோது அவருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. நீ ஈசாயின் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஒரு குமாரனை அபிஷேகம் பண்ணு, நான் அவனை தெரிந்து கொண்டேன்னு தான் தேவன் அனுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நிறைய காரியங்கள் நமக்கு மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்ற நேரம் வரும்போது நமக்கு தருவார். நாம் அவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் மற்றவர்களை தேடி ஓட அஞ்சனம் பார்க்குறவர்களையும் குறி கேட்கிறவர்களைப் போல நாம் ஓட வேண்டிய அவசியமில்லை. தேவ சமூகத்திலே முழங்காற்படியிட்டு அவருடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்றுவோமானால் ஒரு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு கிருபை தருவார் என்பதிலே ஐயமில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி விண்ணப்பங்களை வைப்போம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே,
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வேலையெல்லாமும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன், கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்ல இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமேசப்பா, குயவன் கையில் களிமண்ணாக இருக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்திலும் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கும்படியாக செபிக்கிறங்க தாவே. குயவன் கையில் அந்த களிமண் உருவேற்றப்படும்போது, அது வணையப்படும்போது அநேக பாடுகள் உண்டு, கவலைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனால் அது வணையப்பட்டு ஒரு அழகான பாத்திரமாய் வரும்போது எல்லாருக்கும் பிரியமுள்ள பாத்திரமாய் மாறும் ஆண்டவரே. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் வெட்ட வேண்டிய இடத்த, செதுக்க வேண்டிய இடத்த நீங்கள் செதுக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை வணைவீராக. அப்பா, இப்பொழுதும் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. உங்கள் அன்பின் கரம் பிள்ளைகளோடு நீட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உண்மையெல்லாம் எங்களுக்கு யார் உண்டு ராஜா? உமக்கு நிகரானவர் யார் தகப்பனே? உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை கத்தாவே. அப்பா, உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். நீங்கள் இந்த நாள் முழுதும் கூட இந்த நடத்துங்க. இந்த அதிகாலை நேரத்தில் அப்பா, புது கிருபை, புது அபிஷேகம், புது நன்மைகள்னால கத்த நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி காத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே. அப்பா, தாவீது சொன்னது போல என் ஆத்துமா உம்மையே நோக்கி காத்திருக்கிறது, நான் நம்புகிறது ஆமென் அவராலே வரும் என்று சொன்னது போல நாங்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். நாங்கள் நம்புகிறது எங்களுக்கு வரும் என்று அறிந்திருக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, மலெல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. நீர்தாமே எங்களுக்கு உறைவிடம், நீர்தாமே எங்களுக்கு புகலிடம், நீர்தாமே எங்களுக்கு கோட்டை, நீர்தான் எங்களுக்கு அரண் ஆண்டவரே. எங்களை உங்கள் கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். மீதியான நேரம் முழுதும் கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் எங்களை நடத்துங்க. உங்கள் அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாருங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே கூட இருந்து நடத்தும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிப்பதற்காக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். இப்படியாக சொல்கிறது, ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில்
ஆறுதல் இல்லாதபடி ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் அடையாமல் வேதனையோடு கூட நீங்கள் காணப்படலாம். நிறைய பேருக்கு வியாதி அதனால் ஆறுதல் இல்லை, அல்லது அவங்க வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படும் போது ஆறுதல் இல்லை, அல்லது கடன் பிரச்சனையினால் ஆறுதல் இல்லை, அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களால் ஆறுதல் இல்லை, அது இன்னும் துக்கங்கள் பலவிதமாக அடிக்கும்போது வேலை இல்லை, இன்னும் எத்தனையோ விதமான காரியங்கள். இதனால் ஆறுதல் அற்றவர்களாக இன்று ஆறுதலை தேடி மக்கள் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் என்பது தேவனுடைய நகரம். என கருமையானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்ய அவரால் மட்டும்தான் கூடும். மனுஷன் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். கடைசி வரைக்கும் பிள்ளைகள் சொல்லுவாங்க, பெற்றோரை பார்த்து நான் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் பாதி வழியில் அவர்கள் விட்டு போய் வருவார்கள். பெற்றோர் கூட சொல்லலாம், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். ஆனால் அவர்களும் கைவிடுவார்கள். ஆனால் கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார் என்பதிலே ஐயமில்லை. அடுத்ததாக இப்படி சொல்கிறது, அவர் அதில் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்வாராம். இன்றைக்கு ஒருவேளை பாழாய் போய் அநேகர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டி வைத்து விட்டு அது பாழடைந்து கிடக்கிற நிலை, அது பாழடைந்து வாழக்கூடாதபடி அநேக காரியங்கள் சத்துருவானவன் பாழாக்கி போட்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலிருந்து உங்களை அவர் அடைய செய்வார். எங்கெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அதை அவர் மூலமாக தேர்தல் அடைய செய்ய முடியும். ஏனால் அவருக்கு ஒரு பெயருண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன். அவர் தேற்றரவாளனாய் நமக்குள்ளே கடந்து வர வல்லவராய் இருக்கிறார். தேற்றரவாளனாய் வந்து நமக்கு பதில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவாராம். ஏதேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆதி பெற்றோருக்கு தேவன் எல்லாவற்றையும் அதில் உருவாக்கி எல்லாவற்றையும் ஒன்று கூட ஒரு குறைவில்லாமல் செய்ய உருவாக்கப்பட்டது தான் அந்த ஏதேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல ஒன்றுமே இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையை ஆறுகளை ஓட செய்து எல்லா விதமான எல்லா விதமான மிருகங்களையும் மிருகஜீவன்களையும் அந்த தாவரங்கள் என்னென்ன உண்டு எல்லாவற்றையும் உருவாக்கி உங்களுக்கு தேவையானதை நான் தந்து வனாந்தரத்தை செழிப்பாக மாற்ற என்னால் முடியும் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, சந்தோஷம். இன்னைக்கு வீடுகளில் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துதி இல்லை, கீத சத்தம் இல்லை, இதெல்லாவற்றையும் திரும்ப நான் கேட்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அநேகற்ற நம்ம ஆண்டோடைய வார்த்தையை இப்போது நம்ம பகிர்ந்து கொண்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் வாழ்வுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அல்லது உங்களுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. நீங்கள் இதை ருசித்து பாருங்கள். நீங்கள் யாரை பற்றியும் நாம் குறை பேசவோ அல்லது யாரை பற்றி நம்ம வேதனைப்படவோ யாரை பற்றியும் நாம் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. யார் நமக்கு துன்பம் தந்தாலும் யார் நமக்கு கஷ்டம் தந்தாலும் நீங்கள் அதை பற்றி பார்க்காதபடி தேவனண்டை திரும்பிட்டீங்கன்னா போதும், அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். பாருங்கள், எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதி வந்தது. அப்போ அவரை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், ராஜாவே நீர் மரித்து போவீர், உங்களுடைய எல்லா வீட்டில் உள்ள என்னென்ன காரியங்களோ அதெல்லாவற்றையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டார். அவர் போகிறதுக்குள்ளே இவர் சுவர் பக்கம் அவர் கூட திரும்பலை, அவருக்கு வார்த்தை கூட செவி கொடுக்கல. சுவர்புறமாக திரும்பி தான் செய்த எல்லா காரியத்தையும் அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீர் எனக்கு விடுதலை தந்தே ஆகணும்னு தேவ சமூகத்தில் செபிக்கிறார். செபிக்கும்போது நடந்தது என்ன தெரியுமா? 15 வருடத்தை அவர் தேவன் கூட்டி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசி நீர் மரித்து போவாயின்னு சொன்ன தீர்க்கதரிசியை திருப்பி வந்து சொல்கிறாரு, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறான். அதனால் நம்ம தீர்க்கதரிசிட்ட போக வேண்டிய அவசியமும் இல்லை, ஞானதரிசிக்காரங்களை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மை தேவனை நோக்கி நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை நமக்கு முன்குறித்தாரோ ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒருவேளை நமக்கு அந்த நேரத்தில் தீமையை போல காணப்படலாம்.
அது வேதனை கொடுக்க தான் காணப்படலாம், துன்பம் நிறைந்ததாக காணப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். தேவன் அதிலிருந்து நம்மை மீட்டு சந்தோஷமாய் அதையும் கடந்து போக கிருபை தருகிறாரே, அதுதான் தேவ அன்பு என்று சொல்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷமும். இன்றைக்கி எத்தனை வீட்டில் சந்தோஷம் இல்லை, எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லை, வீட்டில் கூட வேண்டாம், நமக்குள்ளே சந்தோஷம் இல்லைல்ல, மகிழ்ச்சி இல்லைல்ல. நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 5 பேர் உட்காந்து பேசி சிரித்து அவ்வளோ சந்தோஷமாக அப்படி இருப்போம். இப்போவும் அப்படி தான். எங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் நாங்கள் சேர்ந்துட்டோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ பேசி சிரிப்போம். பழைய சின்ன பிள்ளையிலே உள்ளதெல்லாம் பேசி சிரிப்போம். அந்த நாட்களில் நிறைய இடங்களில் கேட்டிங்கன்னா அது என்ன பேச்சு, அதெல்லாம் என்ன இருக்குது. எனக்கு என் வீட்டில் எங்கள் சகோதரங்களே என்கிட்ட பேசுகிறதில்ல அப்படிலாம் சொல்லி வேதனைப்படுற எத்தனை குடும்பங்களை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதெல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்களா பேசல, அதை பற்றி கவலையே படாதுங்க. பேசாதவங்க அவங்களுக்கு நன்மைக்காக இருக்காங்க, நீங்கள் ஏன் அவங்கள குறித்து கவலைப்படணும்? கவலையே படாதுங்க. தேவ சமூகத்தில் உங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சுருக்கிறாரு. அவங்க பேசலைன்னா தேவன் உங்களை குறித்து வைத்த திட்டம் மாறி போகாது. ஆனால் நீங்கள் தேவனை தேடலைன்னா தான் உங்களை குறித்த திட்டம் அது தேவனால் செய்ய முடியாத மாறிவிடும். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா பேசலையா, அல்லது உங்களை வருத்தப்படுத்துகிறாங்களா துக்கப்படுத்துகிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் நினைக்காதுங்க. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்லிட்டு அவர் பாதத்தில் காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அதே இதில் தேவன் ஏசாயா 81ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சிறைப்பட்டு போய், ஏதோ ஒன்று இழந்து போய், ஏதோ ஒன்று நீங்கள் எந்த விதத்தில் அது இழந்து போனேன், இது இல்லை, அல்லது இது எனக்கு இந்த சுகம் அதெல்லாம் இழந்து போயிட்டேன், ஆரோக்கியத்தை இழந்து போயிட்டேன், பணத்தை இழந்து போயிட்டேன், எல்லாமே போயிடுச்சு, நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீடை இழந்துட்டேன் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீடை இழந்துட்டேன், எனக்கு உடல் சுகத்தை இழந்துட்டேன், ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், பணம் இழந்துட்டேன், இனி ஒன்றுமே இல்லை, என்னோடய இந்த உடம்பு மட்டும் இந்த ஓடு மட்டும்தான் இருக்குது, அப்படி கூட சொல்கிறத கேட்டிருக்கிறேன். ஓடு இருக்க என்ன இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதுங்க. அந்த ஓடையும் அவர் நேர்த்தியாய் அவர் படைத்தது தான், அவருடைய சாயலின்படி படைத்தது தான் இந்த ஓடு, இந்த சரீரம். நீங்கள் இது மட்டும் ஜீவனை தந்திருக்காரு, அதுக்காக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவர் சமூகத்தில் சொல்லுங்கள், இழந்து போனதை கர்த்தர் மீட்டு தர வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? உங்களுக்கு என்னென்ன வேதனைகள் இருக்குதோ அதை யாற்றையும் கொட்ட வேண்டாம். நீங்கள் யாற்றை கொட்டுக்கு தெரியுமா? தேவ சமூகத்தில் கொட்டுங்க. அவர் நமக்கு ஒரே தகப்பன், அவர் நம்மை பராமரிக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மோடு கூட இந்த நம்மை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெரும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் நாம் அவரை விட்டு தூரமாய் போனோம் என்றால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தேவனை நாம் நெருங்க அவர் நமக்கு மறைவாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஒரு நாளும் தேவனை மறந்து ஓடவே கூடாது. எனக்கு அருமையானவர்களே, தேவனை நாம் மறந்து ஓடுவோமானால் நாம் இன்னும் தூரம்தான் போவோம். ஆனால் அவரோடு கூட எது வந்தாலும், அத்திமரம் திராட்சை, அது அத்திப்பழம் இல்லைனாலும் திராட்சை பழம் கழிச்சு அது பழம் கொடுக்கலைன்னா கூட, தானியம் விளையனா கூட, அவர் சொல்கிறாரு, நான் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபம். எங்களுக்கு அருமையாய் நடத்துகிற பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த காலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம். துதிக்கி பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, உங்களால் எல்லாம் கூடுமேசுவே. அப்பா, எங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். அமேன் ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்ல தகப்பன், நீர் எவ்வளோ நல்ல தகப்பனப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் அநேக களைகளை கொண்டு வந்து விதைத்த போதெல்லாம் நாங்கள் அறியாதவர்களைப் போல எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய் அந்த சத்துருவின் களைகள் விதைக்கிறது வரைக்கும் நாங்கள் புறத்தியானை போல நாங்கள் இருந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது மனம் வருந்தி உங்கள் சமூகத்தில் வருகிறோம், அந்த நாளை நினைத்து வருந்துகிறோம் தகப்பனே. அப்பா, அவன் விதைத்து போட்ட அத்தனை களைகளையும் என் தேவனால் பறித்து போட முடியும் அப்பா. அப்பா, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஒன்றுமில்லை, நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை அப்பா, நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களில் ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையும் தூசியும் என்று நினைத்து உங்கள் பாதப்படியில் வந்திருக்கிறோம். அன்று ஒரு மரியாள் பாதப்படியில் அமர்ந்தபோது அப்பா, அவள் ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாளே. இப்பொழுது நாங்களும்
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் பாதப்படியில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீ பேசுகிற தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், ஆறுதல் அடைய செய்கிற தேவன், தேர்தல் அடைய செய்கிற தேவன், மகிழ்விக்கிற தேவன், வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவன். ஆமென். எங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை ஏதேனை போல மாற்றுகிற தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பலன் தாங்கப்பா ஏசப்பா. யார் மூலமாவது வேதனைப்பட்டு தங்களுடைய சுதந்திரங்களை இழந்து போய் ஆமென் வாழ்க்கையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம். இன்னும் தகப்பனே அப்பா, இருதயத்தின் சஞ்சலத்தினால பேசக்கூடாதபடி ஆமென் வேதனையோடு கூட அப்பா அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஒரு ஆமென் சஞ்சலத்தின் ஒரு வியாகுலத்தின் உச்சக்கட்டத்தில் நெருங்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இது எதுவாக இருந்தாலும் உமக்கு மறைவாய் இல்லை கத்தாவே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை அறிகிறார். இருதயத்தை அறிகிற தேவன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆமென் சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. பிள்ளைகள் இன்றைக்கு கத்தாவே இது முடித்து வெளியில் வேலைக்கு செல்வாங்க, உங்கள் கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. எந்த தொழில் செய்தாலும் ஆமென், எப்படிப்பட்ட தொழில் அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் தொழிலில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுதந்திரமாய் அதை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் ஒரு இசையை கற்றுக்கொண்டான். சுரமண்டலத்தை மீட்டினதினால் ஒரு சவுலின் பொல்லாத ஆவி அவனை விட்டு மாறினது என்று பார்க்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ அதை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டில் உள்ளவங்களை நினைத்து வேதனைப்படுறவர்கள் உண்டு ராஜா. பலவீனங்களை குறித்து தன்னுடைய இயலாமையை குறித்து வேதனைப்படுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் தருகிறோம். அவர்கள் பிறந்த நாள் ஆமீன் அவர்களுக்கு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியமாக இருக்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆமேன் கழுக்கு சமானமாய் வாழவை தாக்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளுடைய வயதை வாழவை தாக்குவீராக. திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் பெற்றுதாத நன்மைகளை இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. சுதந்திரத்தின் ஆமேன் ஆண்டவரே பேறுகளை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் சித்தத்தின்படி திட்டத்தின்படி எதற்காக வெயிட் பண்ணுறாங்களோ அதை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் கர்த்தரோடைய கண்ணீரையும் காணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்பா எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன் நீரல்லவோ தகப்பனே. அப்பா, எத்தனை பிள்ளைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம் கத்தாவே. அவர்களை கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தர நீங்கள் வல்லவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ என்னென்ன விண்ணப்பத்தோடு என்னென்ன இயக்கங்களோடு அப்பேன் மன நிறைய சஞ்சலத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்களோ அந்த சஞ்சலத்தை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர் தகப்பனே. அப்பா, அவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். இந்த நாட்களில் இசப்பா படித்து வேலையில்லாத பிள்ளைகள் உண்டு, படிப்பதற்கு போக முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் வியாதியோடு கூட ஆமேன் போராடுகிறவர்கள் உண்டு ராஜா. எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரத்தத்தின் ஆமேன் என்று கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம் இவர்களை மீட்க வல்லது என்பதை உணர்ந்து கொண்டு தேவ பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே, திருமணத்துக்காக வரன்களை தேடி கிடைக்காதபடி ஆண்டவரை சத்துரு மறைத்து வைத்திருக்கிற ஆமேன் காரியங்களில் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற மகனையும் மகளையும் கர்த்தர் கொண்டு வந்து தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இருதயத்தில் ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய பொருளாதார ஆமேன் வசதியை கர்த்தர் செய்து கொடுப்பீராக. ஆமேன் ஆண்டவரே. இன்னும் மென்டலி சேலஞ்சு பீப்புள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்னும் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க உண்டு, ஆமேன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க உண்டு. அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இன்னும் இந்த ஹெவன் டிவியை உங்கள் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக.
அங்கே நடக்கிற வேலைகள் தாமதமாகாதபடி, தடைபடாதபடி, தேவைகள் சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானே உன் பரிகாரி என்று சொன்னீரே, நானே உன் ஆமேன் ஆண்டவரே. ஆமேன், நான் தான் உனக்கு எல்லாமே காரணர், ஆதிகாரணர் என்று சொன்ன தேவனே. அப்போ அதுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆமேன் காத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷினரியும் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆமேன், அன்பு ஃபவுண்டரை உங்கள் கரத்தில் தர்றேன். அன்பு மகன் போகும்போது ஆமேன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஆமேன் இடத்தை விட்டு தூரதேசம் பயணிக்கும்போது கர்த்தருடைய கரமகனோடு கூட இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவே, உமக்கு நன்றி. நேபாள் தேசம் தேவனை அறிந்து கொண்டு அங்குள்ள ஜனங்கள் ஆமென் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க அவர்களே ஊழியத்தை எடுத்து செல்ல கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் பெரியவர்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். அப்பா, இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக கொடுக்குற ஆமென் இன்னும் அதற்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் கூட இந்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. இன்னும் ஆண்டவரே இயேசப்பா ஆமென் இந்த மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அவர்கள் ஆமீன் அதை எடிட் பண்ணி கொடுக்கறதுக்காக எத்தனையோ பிரயாசங்கள் உண்டு. இன்னும் இதற்காக ஓடுகிறவர் வெளியில் ஆமீன் இருக்கிறவங்க அவர் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் 120க்கு மேலான ஆமீன் ஏழை ஜனங்களை போஷிக்கிற உணவு திட்டத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். அநேக நேரங்களில் அது ஆமீன் போஷிக்கப்படாதபடி சத்ரு தடுக்கிறான் ஆண்டவரே. யாரை கொண்டாகிலும் ஒரு நேர உணவை கொடுக்க என் தேவனால் முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். ஏழைகளுக்கும் சிறுமைப்பட்டவனுக்கும் ஆமீன் ஆண்டவரே விதவைகளுக்கும் உதவுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நியாயாதிபதி ஆண்டவரே, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி உங்கள் கரத்தில் தருகிறோம். அதற்காக யாரெல்லாம் இனிஷியேஷன் எடுக்கிறாங்களோ அவருடைய வாக்கிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அல்லது திருமண நாட்களை முன்னிட்டு இவர்களை நினைத்து பார்க்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கல்வாரி அன்பில் அவர்கள் நினைவார்களாக என்று ஜெபிக்கிறோம். இந்த கல்வாரி அடிவாரத்தில் தங்களை ஆண்டவரே இணைத்து கொள்ள கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுபோல் அம்மையன் இந்த ஊழியர்கள் ஹெவன் டிவியில் நேபாளுக்காக ஹெவன் டிவிக்காக உழைக்கிற பிள்ளைகள் அவர்களிலும் அநேகர் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்காங்கப்பா. அவர்களோடு ஓடி உழைக்கும் போது கர்த்தர் அவருடைய கண்ணிலிருந்து வருகிற கண்ணீரை காணும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பதிலை கொடுக்கும்படியே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே கர்த்தர் நீர் பதிலளிக்கிற தேவன் அப்பா. உம்மை மட்டும் நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, கல்வாரி அன்புகளை நீர் இணைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மாலெல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மாலெல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் அப்பா. இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். அவர்களும் கர்த்தாவே வரக்கூடாதபடி சத்துரு எத்தனையோ தடைகளை வைத்திருக்கிறார். எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆமென் ஒப்பு கொடுக்கிறோம். டிவி முன்னால் உட்கார்ந்து அப்பாவுமே நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் பலன் கொடுப்பீராக. சில வேளை ஆங்காங்க வேலை செய்துவிட்டு ஆமென் டிவியில் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உம்மை துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. யூடியூப்பில் லேட்டாக பார்க்குறவர்கள் உண்டு. யாராயிருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துதவும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மாலெல்லாம் கூடும் தகப்பனே. எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரை செய்வாடும்படியாய் எங்களுக்காக மரித்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை இந்த திரையிலே காணும் நம்பருக்கு அனுப்புங்க. நாங்களும் உங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, அந்த 120 பேருக்கு உணவளிக்கிற அந்த திட்டத்திலே உங்களையும் நீங்கள் கர்த்தர் சித்தமானால் அதற்கு ஜெபியுங்கள். அதற்காக நீங்கள் கரங்கொடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்